2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைதானார். சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன் விசாரணையின் போது ஞானசேகரன் வலிப்பு ஏற்பட்டது போல தரையில் புரண்டார். அதிகாலை 3 மணியளவில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். டாக்டர்கள் பரிசோதித்த போது தூக்கமின்றி சோர்வாக காணப்பட்டுள்ளார். வலிப்பு நோய் வந்ததற்கான அறிகுறிகள் இல்லை. இரவு முழுவதும் தூங்க வைத்து நேற்று காலை 4:30 மணியளவில் மீண்டும் பரிசோதனை செய்தனர். அவர் நல்ல நிலையில் இருப்பதும் வலிப்பு வரவே இல்லை என்பதும் உறுதியானது. டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். விசாரணையிலிருந்து தப்பிக்கவே வலிப்பு வந்தது போல நடித்துள்ளார். அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் மீண்டும் விசாரணையை துவக்கினர். இதன் தொடர்ச்சியாக ஞானசேகரனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த போலீசார் சிக்கியுள்ளனர். ஞானசேகரன் கைதான அன்று அடையாறு மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் பணிபுரியும் போலீசார் 6 பேர் ஞானசேகரன் போனுக்கு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட போலீசாரின் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி வந்ததால் அவரிடம் ஓசி பிரியாணி கேட்டு நச்சரித்ததாக அந்த போலீசார் கூறியுள்ளனர். அவர்களிடம் தீவிர விசாரணை நடக்கிறது. அதேபோல எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் பதிவு செய்துள்ள எஃப்ஐஆரில் அந்த ரைட்டரின் பெயரும் சேர்க்கப்பட்டு விசாரணை நடக்கிறது.